நற்பவி ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியின் அனுகிரகம் உங்கள் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. ஓம் சத்ரு சம்ஹார சுப்பிரமணிய சுவாமியே நமோ நமக. முனை தரு சக்கரம் அஞ்செழுத்தால் அவர் முப்புறத்தோர் சினை தரு கஞ்சனை மாதுவை மாற்றுவர் சிற்சபைக்கே தினைப்புன மேயவள் தோள்சேர் தனிச்சர வன்புயத்தாய் எனதருள் நாயகன் விற்பிலோர் அஞ்செழுத்தால் நன்றே. ஓம் சரவணபவ. ஓம் வேலாயுதாய நமக. ஓம் கணேச ரூபிண்யை வித்மகே மகா கன்யை தீமகி தன்னோ சப்த கன்னிகா பிரசோதயாத். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. நற்பவி ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். தினமும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நற்பவி ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகவே கேதவே நமக. வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. க்ளீம் வராகமுகி ஹ்ரீம் சித்திஸ்வரூபிணி ஸ்ரீம் தனவசங்கரி தனம் வர்ஷய வர்ஷய ஸ்வாஹா. லூம் வாராகி லூம் உன்மத்த பைரவீம் பாதுகாப்பாம் ஸ்வாஹா. அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ சிவ சூர்யாய நமக. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 10/5/2026 ஞாயிற்றுக்கிழமை சித்திரை மாதம் 27ஆம் நாள் ஸ்ரீ பராபவ வருடம். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 3:30 முதல் 4:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மதியம் 1:30 முதல் 2:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. குளிகை 3 முதல் 4:30 வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 5:54க்கு. கரணன் 10:30 முதல் 12 மணி வரை. திதி இன்று காலை 11:10 வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று இரவு 9:01 வரை அவிட்டம், பின்பு சதயம். நாமயோகம் இன்று இரவு 10:35 வரை பிராமியம், பின்பு ஐந்திரம். கரணம் இன்று காலை 11:10 வரை கௌலவம், பின்பு இரவு 11:09 வரை தைத்துலம், பின்பு கரசை. அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:53 வரை சித்தயோகம், பின்பு இரவு 9:01 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று இரவு 9:01 வரை புனர்பூசம், பின்பு பூசம். நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண். ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமம் உடைய ராசி கடக ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ சிவபெருமானை வழிபட எண்ணம் ஈடேறும் ஞாயிற்றுக்கிழமை தினம் சிவ சூரிய பகவான் வழிபாடு அனுகூலத்தை கொடுக்கும். ஓம் நமசிவாய எனும் சிவ மந்திரம் உங்களுடைய கர்ம வினைகளை போக்கக்கூடிய மகா மந்திரம். நமசிவாய எனும் மந்திரம் பண வரவை உண்டாக்கும். சிவாய நம என்று சொல்வதால் முக்தி, மோக்ஷம், பிறவா வரம், வீடு பேறு கிடைக்கக்கூடிய அற்புதமான மந்திரம். இந்த நாளில் சிவபுராணம் பாராயணம் செய்வது நன்மையை தரும். கண் சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்கள் இடது கண் பலம் பெற, வலது கண் நலம் பெற என்று இருக்கக்கூடிய தேவார திருப்பதிக பாடல்களை எடுத்து பாராயணம் செய்வதால் கண் சார்ந்த பிரச்சனைகளில் இருந்து விடுதலை பெறுவீர்கள். கண் ஒளி பெருக்கும். ஆத்மகாரகனான சூரிய பகவானுடைய அம்சம் ஸ்ரீ சிவபெருமான். பார்வதி தேவியையும் சேர்த்து அம்மையப்பராக வணங்கி வருபவர்களுக்கு சகல நன்மைகளும், வாழ்வில் உயர்வும் வெற்றியும் கிடைக்கும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? கல்வி சார்ந்த வேலைகளை மேற்கொள்ள ஏற்ற நாள். தேவ ஆராதனை செய்வதற்கு அனுகூலமான நாள். மந்திரம் படிக்க உகந்த நாள். அபிஷேகம் செய்வதற்கு நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது.
காலை 4:32 முதல் 6:12 வரை மேஷ லக்னம். 6:13 முதல் 8:06 வரை ரிஷப லக்னம். காலை 8:07 முதல் 10:12 வரை மிதுன லக்னம். 10:13 முதல் மதியம் 12:23 வரை கடக லக்னம். 12:24 முதல் மதியம் 2:29 வரை சிம்ம லக்னம். 2:30 முதல் மாலை 4:29 வரை கன்னி லக்னம். மாலை 4:30 முதல் 6:29 வரை துலாம் லக்னம். 6:30 முதல் 8:34 வரை விருச்சக லக்னம். இரவு 8:35 முதல் 10:46 வரை தனுசு லக்னம். 10:47 முதல் காலை 12:52 வரை மகர் லக்னம். 12:53 முதல் காலை 2:46 வரை கும்ப லக்னம். 2:47 முதல் காலை 4:27 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுபகிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. ஞாயிற்றுக்கிழமை தினம் இந்த நாள் 27 முறை ஸ்ரீ சூரிய பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்வது விசேஷம். ஓம் அச்வத் வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத். சீலமாய் வாழ சீரருள் புரியும் ஞாலம் புகழும் ஞாயிறை போற்றி. சூர்யா போற்றி, சுந்தரா போற்றி, வீரியா போற்றி, வினை முழுதும் களைவாய், சிவசூரியனே போற்றி போற்றி என்று வழிபடுங்கள். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள். ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சூரிய பகவான். சூரிய பகவானை தினந்தோறும் வழிபடுபவர்களுக்கு பித்ருக்களுடைய ஆசி கிடைக்கும். முன்னோர்களுடைய தோஷங்கள் பாவங்கள் நிவர்த்தியாகும். ஞாயிற்றுக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை. 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை. மாலை 3 முதல் 4 மணி வரை புதன் பகவான் ஓரை. 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. முக்கியமான செய்தி, நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் பற்றிய சிந்தனைகள் மேம்படும். நீண்ட காலமாக அனுபவிக்காத உங்களுடைய சொத்துக்கள், முன்னோர்கள் வழியில் வந்த ஆஸ்திகள், வீடுகள், நிலம், மனை, வீடு, தோட்டம், துறவு என்று நீங்கள் அனுபவிக்காத விஷயங்களை பற்றிய யோசனைகள் அதிகமாக இருக்கும். தம்பதியர்களுக்குள் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள் அகலும். மீண்டும் உங்களுடைய வாழ்க்கை துணையை நல்ல விதமாக கவனிப்பதற்கான சூழ்நிலைகள் அமையும். எதிலும் விட்டு கொடுத்து செல்வீர்கள். மன அமைப்பு சாதகமாக இருக்கிறது. மன நிலையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தோஷத்தின் வெளிப்பாடு. வியாபாரம் நடக்கும், குறைகள் அகலும், புதிய விஷயங்களை முன்னெடுத்து செய்வீர்கள். மற்றவர்களுக்கு நல்ல நபர்களாக உங்களுடைய தோற்றம் வெளிப்படும். உங்களுடைய பேச்சுக்களில் கனிவு இருக்கும். கரிசனமாக இருப்பீர்கள். எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய நல்ல மன பாங்கு உங்களிடம் வெளிப்படும். மாணவ மாணவிகள் வெளிநாடு சென்று படிப்பதற்கான பண தேவைகள் கைகூடி வரும். மற்றவர்கள் உறவுகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். ஆசிரியர்களுடைய ஆதரவு அதிகரிக்கும். உதவிக்கரம் நீட்டக்கூடிய அமைப்பு உண்டு. வெல்ஃபேர் அசோசியேஷன் போன்ற படிப்புக்காக உதவக்கூடிய சில நபர்களிடத்தில் நாடினால் உங்களுடைய சகல பிரச்சனைகளும் நிவர்த்தியாகும். ஒவ்வொரு காரியத்திலும் நுணுக்கமாக இருந்து செயல்படுவீர்கள்.
வீட்டையும் பார்த்துக் கொள்வீர்கள், உங்களுடைய செயல்களையும் நல்ல விதமாக அமைத்துக் கொள்வீர்கள். நாட்டின் மீதும் நாட்டு பற்று கொஞ்சம் அதிகம் மேஷராசி அன்பர்களுக்கு. சமூக வேலைகளில் ஈடுபாடு உண்டு, சமூக அக்கறையோடு இருப்பீர்கள். வருமானத்தை அதிகப்படுத்துவதில் வேகம் இருக்கும். தேவையற்ற விஷயங்களை தவிர்த்தாலே பணம் சேரும். ஆடம்பரமான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. ஆடம்பரம் தான் மிகப்பெரிய செலவை இழுத்துவிடும். ஆக உங்களுடைய உடல்நலத்திற்கு ஏற்றாற் போல அனுகூலமாக நடக்க முற்பட வேண்டும். உங்களை குறை கூறியவர்கள் மத்தியில் நீங்கள் எதையும் பேசாமல் தவிர்ப்பது நல்லது. அவர்களுக்கு செயல் மூலமாக பதிலடி கொடுக்க வேண்டும். யாரிடத்திலும் வாக்குவாதமோ சண்டை சச்சரவுகளோ தொழில் பற்றியோ வியாபாரம் சார்ந்த விஷயங்களுக்காகவோ மற்ற விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உட்பூசல் இருக்கக்கூடாது. வாக்குவாதங்கள், பிறரோடு சண்டை சச்சரவுகள் முற்றிலுமாக இருக்கக்கூடாது. ஆகவே மேஷராசி அன்பர்கள் வியாபாரம் செய்யக்கூடிய இடத்தில் கனிவாக பேசினால் காரியம் நடக்கும். அலுவலகங்கள் இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை தினம் என்பதால் விடுமுறையாக இருக்கும். இருந்தாலும் ஒரு சிலருக்கு அனுகூலமான வேலைகள் அலுவலக ரீதியாக நடக்கும். ஆதாயகரமான சூழ்நிலைகள் ஏற்படும். மனதில் நிம்மதி, சந்தோஷம் உருவெடுக்கும். தெய்வ பிரார்த்தனையை மேற்கொள்ளுங்கள். சூரிய பகவான் உங்கள் ராசியில் உச்சம் பெறுவதால் போதுமான அளவுக்கு நீண்ட நாளாக செய்த பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். கடன் பற்றிய பய உணர்வுகள் அகலம், பிரச்சனைகள் தீரும். மாற்றமான வாய்ப்புகள் வந்து சேரும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவங்க சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம். நட்சத்திர பலன் அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் தீரும். குடும்ப ஒற்றுமை மேம்படும். தம்பதியர்களுக்குள் புரிதல் உண்டாக்கும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வேலைக்கான வாய்ப்புகள் அமையும். புதிய யுக்திகளை கையாளுவீர்கள். வருமானத்தை பன்மடங்கு பெருக்குவதிலும் வீடு சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். நன்மைகள் பெறும். கிருத்திகா நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்கள் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது. தெரியாத விஷயங்களில் ஈடுபட வேண்டாம். மிக தெரிந்த நெருங்கிய நண்பர்களிடத்தில் இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றாற்போல் சில விஷயங்களை அப்டேட்டுகளாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நன்மைகள் கிடைக்கும். வீண் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. கோப உணர்வுகளை கட்டுப்படுத்தினால் எல்லா காரியத்திலும் ஜெயம் உண்டாக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. Have a nice day and wonderful day. Be happy. All the best. மேஷராசி அன்பர்களே. ரிஷபராசி அன்பர்களுக்கு வியாபாரம் சம்பந்தமான வேலைகள்ல நல்ல டெவலப்மெண்ட் கிடைக்குங்க. உங்களுடைய சுற்றுப்புற சூழல்கள் சாதகமாக இருக்கும். வேலை செய்வதற்கான ஆட்கள் உங்களோட ஆதரவு கொடுப்பாங்க. சுதந்திர தன்மையோடும் அவர்களை செயல்பட விடுவீங்க. உங்களுக்கான பெருந்தன்மையான எண்ணங்கள் மற்றவர்களுக்கு ஏற்படாது. உங்களுடைய விஷயங்களில் நீங்கள் எப்படி கண்ணியமாக நடந்து கொள்கிறீர்களோ அதற்கேற்றபடி மற்றவர்களுடைய ஆதரவும் அதிகரிக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு உற்சாகம் மிகுந்த நாள். உழைப்புக்கு தகுந்த மாதிரி முன்னேற்றங்கள் உண்டாக்கும். அங்கீகாரங்கள் கிடைக்க பெறுவீர்கள். நீண்ட நாளாக செய்ய நினைத்த காரியங்கள் துரிதமாக நடக்கும். வருமானம் பற்றிய பய உணர்வுகள் அகலும். புது புது விஷயங்களில் நாட்டங்கள் ஏற்படலாம். மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் குதூகலம் அதிகரிக்கும். மாணவ மாணவிகள் எதிர்பார்க்கக்கூடிய படிப்பு சார்ந்த துறைகளில் நினைத்தபடி நினைத்த இடம் கிடைக்கும். நினைத்த காலேஜில் சேர்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றமும் உண்டு. கல்வியாளர்களுடைய ஆதரவு உங்களுக்கு அடுத்த கட்ட நிலைக்கு உயர்வதற்கு வழி கொடுக்கும். மன அமைப்பை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எது கிடைப்பதோ அது சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய சாதுரியம் உங்களிடம் உண்டு. கருத்து வேற்றுமை என்பது இருக்காது. எல்லோரையும் அரவணைத்து செல்வீர்கள். தங்களுடைய வேலைகள் ஆகக்கூடிய விஷயங்களில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும். சுபகாரிய தொடர்பான பேச்சுவார்த்தைகள் ஈடேறுங்க. நண்பர்களுடைய ஆதரவு அதிகரிக்கும். நட்புகள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக இருப்பாங்க, கை கொடுப்பாங்க. புதிய புதிய விஷயங்களை செய்யலான்ற எண்ணங்கள் ஈடேறும்.
புதுவிதமான சிந்தனை போக்கு இருக்கும். சுதந்திர தன்மையோடு இருப்பீர்கள். வெளியிடங்களில் வண்டி வாகன பயணங்களுக்காக முயற்சிகள் நடக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். நீண்ட நாளாக வாங்க நினைத்த ஆடை ஆபரணங்கள், சில முக்கியமான பொருட்கள், விலை உயர்ந்த பொருட்கள், வெளிநாடு தொடர்புடைய பொருட்கள் வீட்டிற்கு வந்து சேரும். நினைத்த வேலைகளை நினைத்தபடி முடித்து காட்டக்கூடும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். தம்பதியர்களுக்கிடையே மன ஒற்றுமை, கருத்து வேறுபாடற்ற தன்மை இருக்கும். உறவுகள் வழியிலும் உங்களுக்கு இருந்த மன கவலைகள் அகலும். உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள். விலையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்களை உணர்ந்து உங்களுடைய வியாபாரத்தை மீண்டும் தலை தூக்க செய்வீர்கள். பொது காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். சுபகாரிய சம்பந்தமான முயற்சிகள் ஈடேறி வரும். தேவைக்கு தகுந்தாற்போல் கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். எண்ணத்தில் தெளிவுகள் உண்டாக்கும். தெய்வ பக்தி வழிபாடுதலை மேற்கொள்வீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிரா பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நன்மைகளை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிரா பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை செய்வது நல்லது. புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்க சுக்கிரா பகவானுடைய ஓரையை பயன்படுத்துங்கள். ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிரா பகவானுடைய ஓரையில் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவங்க கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வன்மை நிறம். நட்சத்திர பலன். கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். சூரிய பகவான் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகமாக இருப்பதால் சிவசூரிய வழிபாடு செய்தால் வளர்ச்சி இருக்கும். வியாபாரத்தில் லாபம் வரும். எதிர்பார்க்காத தன வரவுகள் உண்டாக்கும். மனதில் திடம் இருக்கும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வருமானம் உயரும். தகுந்த நேரத்தில் நட்புகள் உதவி செய்வார்கள். பெற்றோர்களுடைய ஆதரவு கிடைக்கும். கையில் பணப்புழக்கம் மேம்படும். மிருகசீரிஷ நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு எண்ணத்தில் தெளிவுகள் அதிகரிக்கும். உற்சாகமாக இருப்பீர்கள். தன்னம்பிக்கை மிகுந்த நாள். உடல் ஆரோக்கியம் மேம்படும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. Have a nice day and wonderful day. Be happy. All the best. ரிஷபராசி அன்பர்களே. மிதுன ராசி அன்பர்களே, உத்தியோகம் சம்பந்தமான வேலைகளில் ஆதரவு ஏற்படும். உடன் வேலை செய்யக்கூடியவர்கள் பக்குவமாக நடந்து கொள்வார்கள். எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் துரிதமாக நடக்கும். தனமழை பொழிவாலம் அன்னை ஸ்ரீ மகாலட்சுமி. பாராட்டுகள் வந்து சேரும் நாள். புதிய புதிய விஷயங்களில் நாட்டம் உருவாக்கும். எதிர்கால தேவைகளுக்காக சின்ன பணத்தை முதலீடு செய்ய நினைப்பீர்கள். பங்கு சந்தை வர்த்தகம் சார்ந்த துறைகளில் ஆர்வம் இருந்தாலும் இன்றைய காலகட்டத்திற்கு தகுந்தாற்போல் எந்த துறையை தேர்ந்தெடுத்தால் எது நன்மையாக நடக்கும் என்பதை புரிந்து செய்தால் நல்லது. தடைப்பட்ட வேலைகள் கூட சீக்கிரமாக நடக்க வாய்ப்புகள் உண்டு. கடந்த நாட்களில் நீங்கள் எடுத்த முயற்சிகள் பாதியில் கைவிடப்பட்டிருந்தால் அதை மீண்டும் எடுத்து செய்யும் பொழுது உழைப்புக்கு தகுந்தாற்போல் நல் உயர்வு அமையும். மிதுன ராசி அன்பர்களே, மாணவர்களுக்கு படிப்புக்கு தேவையான பண உதவிகள் கிடைக்கும். கல்வியாளர்கள், பெற்றோர்கள் மற்றும் உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் மத்தியில் அவர்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது ஒருவர் உங்களுடைய கல்விக்கு கூடுதலான ஒரு தொகை கிடைக்க உதவியும் நடக்கும். இல்லாதவர்களுக்கு உதவி செய்ய நீங்களே நினைப்பீர்கள். உங்களுடைய எண்ணத்திற்கு ஏற்றாற்போல் தெய்வ அனுகிரகம் உண்டு. மதுரை மீனாட்சி தெய்வத்தை வழிபட்டால் உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய குழந்தைகளுடைய வளர்ச்சி அமோகமாக இருக்கும். பிள்ளை தமிழ் போன்ற பாடல்களை பாராயணம் செய்வதால் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய அனுகிரகம் சித்திக்கும். நல் ஒழுக்கம், நல்ல சிந்தனை, நேர்மறை எண்ணங்கள், நல்ல கருணை உள்ளத்தோடு உங்களுடைய செயல்கள் இருக்கும். பிறருக்கு உதவி செய்வதில் மகிழ்ச்சி அடைவீர்கள். நீண்ட காலமாக செய்ய நினைத்த இறை பிரார்த்தனைகளை முடிப்பீர்கள். குல தெய்வ வழிபாடு நன்மையை தரும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். நிகழ்ச்சிகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே கைகூடி வரும். உறவுக்காரர்களுடைய அனுகூலம் பக்க பலமாக இருக்கும். தெய்வ அனுகிரகத்தையும் சேர்த்தே பெறுகிறீர்கள். வீண் செலவுகளோ விரயங்களோ இல்லாமல் உங்களுடைய காரியத்தில் மட்டும் கண்ணாக இருப்பீர்கள். பிறருக்கு விட்டு கொடுத்து செல்லக்கூடிய மனப்போக்கு உண்டு. மன குழப்பங்களை தவிர்க்க தியானம், யோகாசனங்கள் நல்லது. ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் சற்று முன்பின் முரணாக இருக்கலாம். சில நேரம் உடல் ஆரோக்கியமாக இருக்கும், சில நேரம் ஆரோக்கியமற்ற தன்மை இருக்கும். மருந்து மாத்திரை சாப்பிட வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். கூடுமான வரையில் சித்தர்கள் கூறிய முறைப்படி உங்களுடைய உணவு முறைகளை கையாள்வது, இயற்கையான மருத்துவத்தை நாடுவது,
இயற்கை உணவுகளை சாப்பிடுவது உங்களுக்கு தேக பலத்தையும் ஆரோக்கியத்தையும் அதிகரிக்க செய்யுங்க. கூடுமான வரையில் குழந்தைகளுடைய வளர்ப்பு பற்றிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். பிள்ளைகள் வளர வளர அவர்களுக்கு செய்ய வேண்டிய நல் முறைகளை பற்றிய சிந்தனைகள் மேம்படும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருக்கக்கூடும். நட்பு வட்டாரங்கள் நெருக்கமானவர்கள் மத்தியில் பல நன்மைகள் பிறக்கும். பழைய கடன் சார்ந்த சிந்தனைகள் உண்டாகும். வியாபாரத்தில் இருப்பவர்கள் புதிய அனுபவத்தை மேற்கொள்வீர்கள். நீண்ட நாளாக செய்யக்கூடிய சின்ன சின்ன பிரார்த்தனைகள் கூட நடக்கும். பிறருக்கு உதவி செய்வதில் மன மகிழ்ச்சி அடையக்கூடியவங்க மிதுன ராசி அன்பர்கள். புதிய வேலை வாய்ப்புக்காக யாருக்காவது நீங்கள் வாக்குறுதிகள் கொடுக்குறீங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய தன்மைகளை புரிஞ்சு செய்யணும். எடுத்தோம் கவிழ்த்தோன்னு எந்த முடிவுகளையும் எடுக்காதீங்க. தீர்க்கமா சில முடிவுகள் எடுக்கும் வரையில் பொறுமை காப்பது நல்லது. உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். என்ன ஆரோக்கியத்திற்கு மன ஆரோக்கியத்திற்கு ஓய்வு என்பது வேண்டும். அடுத்தடுத்த காரியங்களை செய்வதை காட்டிலும் ஒன்றை செய்தாலும் நல்லதாக செய்யுங்கள். ஒன்றை பிடித்தாலும் உறுதியாக பிடியுங்கள். எதை நினைக்கிறீர்களோ அதை சாதிப்பதற்கு தேவையான சகல விஷயங்களையும் செய்து கொண்டால் நல்லது. இறை வழிபாடு ஆன்மீக சிந்தனை உங்களை அடுத்த கட்ட நிலைக்கு உயர்த்துங்க. வருமானம் உயரும். குரு வாழ்க, குவலயம் வாழ்க, பயிர் வாழ்க, பல்லுயிர் வாழ்க வாழ்க என்று இந்த குரு பகவானுக்கான மந்திரத்தை ஆத்மார்த்தமாக பாராயணம் செய்பவர்களுக்கு சகல நன்மைகள் கிடைக்கும். பணம் பொருளாதாரத்தில் ஏற்றம் உண்டு. வருமானம் கிடைக்குங்க. கூடுதலாக சில நன்மைகள் பிறக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நன்மை தரும். புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு மனை வாங்குவது போன்றவற்றை புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேலைகள் வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் நல்லபடியாக முடியும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவங்க துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன். மிருகசிரிஷ நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆதரவு ஏற்படும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். வருமானம் கிடைக்கும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு எதிர்கால தேவைகள் அதிகமாக இருக்கும். பிறரை சமாளிப்பதே சங்கடமாக உணர்வீர்கள். எதையுமே கணக்கிட்டு செய்ய முடியாது. ஏற்ற இறக்கமாக இருக்கும். சூழ்நிலைகளை லாபகமாக கையாள வேண்டிய நாள். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு புதிய விஷயங்களில் நாட்டம் உண்டாகும். இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ எண்ணுவீர்கள். எளிமையான வாழ்க்கை முறை உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்குங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. Have a nice day and wonderful day. Be happy. All the best. மிதுன ராசி அன்பர்கள். கடகராசி அன்பர்களுக்கு நேர்மறையான சிந்தனைகள் பெருக்குவது நல்லது. உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் மனம் சார்ந்த கவலைகள் இருக்கும். அதிபதி சந்திர பகவான் 8ஆம் ஸ்தானத்தில் சஞ்சாரம். ராகு பகவானுடைய சேர்க்கை இருப்பதால் பெரிய பெரிய சிந்தனைகள் உருவாக்கும். கடமைகள் அதிகமாக இருக்கும். பொருளாதாரத்தை சீர்படுத்துவதிலேயே உங்களுடைய செயல்பாடுகள் உண்டாகும். எதையும் திட்டமிட்டு செய்வது நல்லது. மற்றவர்களுடைய வார்த்தைக்கு மதிப்பளிக்க வேண்டும். புதிய விஷயங்களை தவிருங்கள். சந்திராஷ்டம நாளில் எதையும் புதிதாக தொடாமல் பழைய காரியத்தில் மட்டும் ஈடுபாடு காட்டுங்கள். தெரியாத விஷயங்களில் யாருக்கும் எந்த விதமான கருத்துக்களையும் கூறாதீர்கள். நேர்மறை எண்ணங்கள் வளர்த்து கொள்வதால் மட்டுமே உங்களுடைய உடலும் மனமும் நன்றாக இருக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரையில் போட்டியாளர்கள் அதிகமாக இருப்பது போல தோன்றும். நன்றாக சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். அகலக்கால் வைக்காதீர்கள். கையில் இருக்கக்கூடிய பணத்தை வைத்து வியாபாரம் செய்ய முற்படுங்கள். கடன் வாங்கி எதையும் செய்ய வேண்டாம். பொன்பொருள் சம்பந்தமான எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். மனதை அமைதிப்படுத்திக் கொள்ளுங்கள். தேவையற்ற சிந்தனைகளை தவிருங்கள். உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் பக்குவமாக இருக்க வேண்டும். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். தேவையில்லாத விஷயங்களை பற்றி எண்ணவும் வேண்டாம், பேசவும் வேண்டாம். பிள்ளைகளுடைய வருங்கால கனவுகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அவர்களுடைய தேவைகளுக்காக ஓடிக்கொண்டே இருப்பீர்கள். லட்சியங்கள், கொள்கைகள் என்று விடாப்பிடியாக பிடித்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள். யாரை பற்றியும் எந்த விதத்திலும் குறை கூறாமல் இருப்பீர்கள். வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் செயல்களில் கவனம் இருக்க வேண்டும். யாராவது ஒருவர் உங்களை வம்புக்கு இழுக்கலாம் அல்லது நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் குறைகளை கண்டுபிடிக்கலாம்.
தேவையற்ற மன உளைச்சல்கள் உருவாகுங்க. எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் வீண் செலவுகள் ஆகாதபடி பார்த்து கொள்ளுங்கள். உங்களுக்கு எந்த விஷயத்தில் லாபம் கிடைக்கும் என்று தோன்றுகிறதோ அதில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டும். சந்திராஷ்டமம் நடப்பதால் உங்களுடைய தொழில், வியாபாரம், சிறு குறு வியாபாரங்கள் போன்ற விஷயங்களில் முதலீடு சார்ந்த விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. வீண் செலவுகள் அதிகமாக இருக்கும் வண்டி வாகன பயணங்களில் வாகனத்தை பராமரிப்பது கொஞ்சம் சிரமமாக உணர்வீர்கள். வியாபார போக்கு உங்களுக்கு சில நேரம் சங்கடத்தை கொடுக்குங்க. சிந்தித்து செயல்படுவதே நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துங்கள். சுப நிகழ்ச்சிக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவங்க விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தெய்வம் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். அவரை வழிபட்டாலும் நன்மைகள் பிறக்கும். கவனமாக இருக்க வேண்டும். சந்திராஷ்டமம் என்பதால் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் இருக்கும். யாரிடத்திலும் பணத்தை நம்பி பேச வேண்டாம். வாக்குறுதி கொடுக்காதீங்க. ஆயில நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. சூரிய நாராயணரை வழிபாடு செய்வது நன்மையை தரும். எதிலும் கவனமாக இருக்க வேண்டும். இறை வழிபாடு செய்தால் பிரச்சனைகள், குழப்பங்கள் அகலும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. ஹாவ் a nice and wonderful day. Be happy. All the best. கடகராசி அன்பர்களே. சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். தம்பதியர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். குடும்ப விஷயங்களில் நாட்டம் உண்டாக்கும். எதிர்கால தேவைகள் நிறைவேறும். திட்டமிட்ட காரியங்கள் கைகூடி வரும். மனதில் நிறைந்த சந்தோஷம், உற்சாகம் வெளிப்படும். தைரியமாக சில முடிவுகளை எடுப்பீர்கள். வெளியிடங்களுக்கு பயணிப்பவர்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். மிகுந்த ஒரு சந்தோஷத்துடனும் உங்களுடைய மன அமைப்பு குஷியாக இருக்கும். உறவினர்கள் வழியில் ஆனந்தம் உண்டாக்கும். எல்லோரிடத்திலும் உங்களுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வீர்கள். சந்தோஷங்கள் பெருகும் நாள். உத்தியோகம் சம்பந்தமான விஷயங்களில் வளர்ச்சி இருக்கும். கூடுமான வரையில் மற்றவர்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருப்பீர்கள். தலைமை பண்பு மேலோங்கும். முக்கியஸ்தர்களில் நீங்களும் ஒருவராக கருதப்படுவீர்கள். பாராட்டுகள் அதிகரிக்கும். அரசியல் வட்டாரங்களில் இருப்பவர்களுக்கு முதன்மை கிடைக்கும். உங்களுடைய பலம் பலவீனங்களை உணர்ந்து செயல்பட வேண்டும். சில விஷயங்களில் அமைதியான போக்கோடு இருந்தால் காரியத்தை ஜெயிக்கலாம். சில காரியங்கள் நடந்து முடியும் வரையில் எவரிடத்திலும் வெளிப்படுத்தாதீர்கள். சிம்மராசினர்களே, உடல் ஆரோக்கியம் மேம்படும். புதிய விஷயங்களில் கருத்துக்களை சேகரிப்பீர்கள். தொழிலை அபிவிருத்தி செய்வதில் கவனம் இருக்கும். வருமானத்தை பெருக்குவதிலும் வியாபாரத்தை விஸ்தாரம், அதாவது பெரிய அளவில் கொண்டு வருவதில் மட்டுமே உங்களுடைய அனைத்து விதமான சிந்தனைகள் மேலோங்கும். செய்யக்கூடிய வேலையில் மட்டுமல்லாது மற்ற துறைகளிலும் பிரகாசிக்க முயற்சி நடக்கும். உங்கள் உடல் நிலையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன உபாதைகள் தீர அதிகாலை பொழுது எழுந்து வீட்டில் தூப தீப ஆராதனைகள் செய்வது, சிவசூரியன் பகவானுடைய வழிபாடு மிக மிக நல்லது. ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் மன அமைதியை பெற தியானம் செய்யுங்கள். உடற்பயிற்சி செய்வது தினம் தினம் நல்லது. புதிய சொத்துக்கள் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் மேம்படலாம். வீடு வாங்குவது, நிலம் பார்ப்பது, புதிய இடத்திற்குண்டான அட்வான்ஸ் பே பண்ணுவது போன்ற விஷயங்கள் நடக்கும். பிள்ளைகளுடைய எதிர்கால தேவைகளுக்காக சிறிய முதலீட்டை தொடங்க நினைப்பீர்கள். மாணவ மாணவிகள் +2 தேர்வுகள் முடிந்து வரக்கூடிய மதிப்பெண்களை வைத்து நல்ல கல்லூரிகளில் இடம் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் சாதகமாக அமையுங்க. வருமானத்தை அதிகப்படுத்துவதிலும் உங்களுடைய சிந்தனை போக்கு இருந்து கொண்டே இருக்கும். மன நிம்மதியை வேண்டி இறை வழிபாடு செய்வது, தியானத்தில் மட்டுமல்ல மந்திர ஜபங்கள் பாராயணம் செய்வது, ஸ்ரீ பார்வதி தேவி சிவபெருமானுடைய மந்திர ஸ்லோகங்கள் உச்சரிப்பது, கூடுமான வரையில் சிவபுராணம் வீட்டில் பாராயணம் செய்தால் அனுகூலம் ஏற்படும். கையில் பணம் தங்கும். நீண்ட நாட்களாக சந்திக்க நினைத்த நபர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தும் உற்சாகம் பிறக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும்.
செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும். வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள், மேன்மை உண்டாகும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நல் வாய்ப்புகள் அமையும். பொறுப்புகளை ஏற்பீர்கள், புதிய யுக்திகளை கையாளுவீர்கள், திறமை வெளிப்படும். உத்திரம் நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் குதூகலமும் நிறைந்த நாள். குடும்பத்தில் ஒற்றுமை, சேம லாபங்கள் நிலவும். கைக்கு அதிகமான பணம் வந்து சேரும். உடல்நிலையிலும் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். Have a nice day and wonderful day. Be happy. All the best. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. கன்னிராசி அன்பர்களுக்கு வெளிவட்டாரங்களில் செல்வாக்கு மிகுந்தவர்களாக, செல்வ செழிப்பு உடையவர்களாக கொடிக்கட்டி பரப்பீர்கள். உங்களுடைய பலம் உங்களுக்கே புரியாதபடி இருக்கும். ஆனால் நீங்கள் மிகுந்த அதிசக்தி வாய்ந்த பலசாலி. புத்தியில் அதிக பலம் கொண்டவர்களாக இருப்பதால் உங்களுடைய வியாபாரத்தை நல்லவிதமாக கொண்டு வருவீர்கள். செல்வ சேர்க்கை பற்றிய எண்ணங்கள் மிகுதியாகும். வியாபாரத்தை வளப்படுத்தி பெரிய அளவில் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் நடக்கும். தேக பலம், தெய்வ பலம் கூடும். தெய்வீக அனுகிரகம் கிடைக்க கோவிலுக்கு சென்று அங்கு குறைந்தது 1.5 மணி நேரம் அல்லது 2 மணி நேரமாவது கோவிலில் நேரத்தை செலவழியுங்கள். உங்களுடைய அடுத்த கட்ட நிலைக்கு சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டால் நல்லது. இழுபறியாக இருந்த காரியங்கள் நடக்கும். எல்லா செயல்களிலும் வெற்றி மீது வெற்றி உண்டாக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு. போட்டித் தேர்வுகளில் பங்கு பெறக்கூடிய மாணவ மாணவிகள் வெற்றி பெறுவீர்கள். விளையாட்டு சம்பந்தமான விஷயங்களில் குதூகலம் உண்டாகும். விவேகம் இருக்கும். எதை எப்படி செய்தால் வெற்றி பெறுவீர்கள் என்பதை உணர்ந்து செய்யக்கூடும். வீட்டில் பெற்றோர்கள் பெரியவர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் அனுசரணையான போக்கு உருவாகும். கையில் பணப்புழக்கத்தை அதிகரிப்பதற்கான முயற்சிகள் நடக்கும். வேகத்தை தவிர்த்து விவேகத்தோடு, பொறுமை நிதானத்தோடு செயல்பட்டால் அதிக நன்மைகளை பெற முடியும். உடல் நலம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். மன கவலைகள் அகலும். உங்களுடைய உற்சாகம் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை தரும். கடந்த காலங்களில் நீங்கள் கடந்து வந்த மனக்கசப்புகள் தீரும். உங்களுடைய செயல்களில் வேலையில் இருந்து வந்த தோய்வுகள் அகலும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். தெய்வ வழிபாட்டின் மூலம் மன நிம்மதியை காணும் அற்புதமான நாள், நல்ல நாள். உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு கிடைக்குங்க. பெற்றோர்களுக்கான நல்ல பிள்ளைகளாக நீங்கள் திகழக்கூடும். வெளியிடங்களிலும் உங்களுக்கு பேர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் உண்டாகும். உத்தியோகத்தில் பெரிய பெரிய அதிகாரிகள், மூத்தவர்களுடைய கருத்துக்களை கேட்டு செய்வீர்கள். உங்களை பற்றிய புரிதல்கள் அவர்களுக்கு ஏற்படும். உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படும். நல்ல கீர்த்தி, புகழ், நல்ல ஞானம் கொண்டவர்களாக இருக்கக்கூடும். சூரிய பகவானை வழிபடுவதாலும், ஸ்ரீ சூரிய நாராயணரை வழிபடுவதாலும், பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று தீபங்கள் ஏற்றி வழிபடுவதாலும் அநேக கோடி கோடி நன்மைகள் பிறக்கும் அற்புதமான நாள். பண வரவுகளில் இருந்த தாமதங்கள் நீங்கும். இழுபறியான விஷயங்கள் அகலும். நேரத்திற்கு கைக்கு பணம் வருங்க. கூடுதலாக உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு மன நிறைவை தரும். தேக பலத்தையோடு உங்களுடைய வேலைகள் விறுவிறுப்பு அதிகரிக்கும். சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். நாட்டம் உண்டாகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய், புதன், குரு. சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசாங்க வேலைகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் பயன்படுத்துவது நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்கள்
வருமானம் உயரும், செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும், கீர்த்தி புகழ் பெறுவீர்கள். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். பெரும் உதவிகள் கிடைக்கும். மனதில் நிம்மதி சந்தோஷம் உண்டாகும். கௌரவமாக இருப்பீர்கள். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். முருகப்பெருமானுடைய வழிபாடு அனுகூலத்தை கொடுக்கும். பழைய பிரச்சனைகளை பேசி தீர்ப்பீர்கள். நல்லிணக்கம் உருவாகும். மிகுந்த நன்மைகள் வரும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. Have a nice day and wonderful day. Be happy. All the best. கன்னிராசி அன்பர்களே. துலாம் ராசி அன்பர்களே, பூர்வீக சொத்துக்களில் இருந்துட்டு வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் விளக்கம். மலை போல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பனி போல மாறிடுங்க. உங்களுடைய எண்ணங்களில் தெளிவு பிறக்கும். இந்த நாள் தொடக்கூடிய காரியங்கள் சிலவற்றில் மாற்றங்கள் வர வாய்ப்புகள் இருக்கிறது. புதிய விஷயங்களை பற்றி யாரிடத்திலும் அதிகமாக வெளிப்படுத்த வேண்டாம். ஒரு சில காரியங்கள் பூரணமாக முடியும் வரையில் வெளிப்படுத்தாமல் இருப்பது நல்லது. ரகசியமாக இருந்து வேலைகள் செய்தால் லாபம் கிடைக்கும். உங்களுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் அன்றாடம் தினம் தினம் செய்யக்கூடிய வேலைகளை மற்றவர்களோடு பகிர்ந்து கொண்டால் அதுவே இழுபறியாக மாறும். உங்களுடைய அலுவலக காரியங்களில் திடமாக தீர்க்கமாக சில வேலைகளை செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுவீர்கள். புதிய எண்ணங்களினால் மாற்றமான சூழ்நிலைகள் அமையும். திடீர் போக்குவரத்து பயணங்கள் மூலம் மனதில் மாற்றம் வரலாம். பிடித்த இடங்களுக்கு சென்று வருவீர்கள். வியாபாரம் தொடர்பாக வியாபார ரீதியாக வெளி இடங்களுக்கோ வெளியூர்களுக்கோ போகக்கூடியவர்களுக்கு சில சூழ்நிலைகளை உணர்ந்து செய்தால் நல்லது. அதிகமாக யாரையும் நம்பி ஏமாறாதீர்கள். யாரிடத்திலையும் பணத்தை ஒப்படைக்காதீர்கள். யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை முழுமையாக உணர்ந்து தெளிந்து செய்தால் நல்லது. உங்களுடைய நேர்மையைப் போல எல்லோரும் இருப்பார்கள் என்று எண்ணாதீர்கள். வெளுத்ததெல்லாம் பால் என்று இருக்க வேண்டாம். துலாம் ராசி அன்பர்களே, பிறருடைய பலத்தையும் பலவீனத்தையும் புரிந்து நடக்க வேண்டும். தொழில் சார்ந்த விஷயங்களில் சுயமாக சில முடிவுகளை எடுக்கக்கூடும். இயந்திரம் தொடர்பான கோளாறுகளை சமாளிப்பீர்கள். மக்களுடைய தேவைகளுக்காக உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கான சூழ்நிலைகள் அமையும். வண்டி வாகன பயணங்களினால் அனுகூலம் ஏற்படும். பிள்ளைகள் வீட்டில் மகிழ்ச்சியை கொடுப்பாங்க. பிறருடைய ஆதரவின் மூலம் சில காரியங்கள் நடக்க வாய்ப்புகள் உண்டு. தொழில் முன்னேற்றம், வியாபாரத்தில் வளர்ச்சி, தெரியாத விஷயங்களை தெரிந்து கொள்ள முற்படுவீர்கள். தள்ளுபடி மற்றும் விலை குறைப்பு, இலவசம் சார்ந்த விஷயங்களை வைத்து உங்களுடைய வியாபாரத்தை தலை தூக்க முன்னெச்சரிக்கையாக சில வேலைகளை கவனிக்கக்கூடும். பொதுவாக துலாம் ராசி அன்பர்கள் உங்களுடைய செயல்பாடுகளில் தினம் தினம் மகாலட்சுமி வழிபாடுக்கு உகந்ததாக செய்து கொள்ளுங்கள். சோபனம் சோபனம் என்று அன்னை ஸ்ரீ மகாலட்சுமியை வழிபாடு செய்யுங்கள். சோபனம் என்றால் செல்வம், மகிழ்ச்சி, அபிவிருத்தி, அக்ஷயம், வளருதல் என்று பொருள். ஆக உங்களுடைய வாழ்க்கை தினம் தினம் வளர, நன்றாக வாழ சோபனம் சோபனம் என்கிற வார்த்தையை பயன்படுத்தினால் நல்லது. ஸ்ரீ லலிதாம்பாளுடைய மகா மந்திரத்தில் வரக்கூடியது இந்த சோபனம் என்பது. பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். கருத்துகளுக்கு ஏற்றாற்போல் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம். நட்சத்திர பலன்: சித்திரை நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பணம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். தேவைக்கு ஏற்றாற்போல் வருமானம் கிடைக்கும். தைரியம் உண்டாக்கும். வெளிப்படை தன்மைகளினால் மகிழ்ச்சி பிறக்கும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்கள் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் வழிபாடு ஏற்றது. மாற்றங்கள் உருவாகலாம். கவனித்து இருப்பது நல்லது. குறைகளை களைய மனதை நிறைவுபடுத்திக் கொள்ளுங்கள்.
விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும், மரியாதை கூடும், பட்டம், பதவி, உயர்ந்த அந்தஸ்து, கௌரவங்கள் கிடைக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வேலும் மகிழும் துணை. Have a nice day and wonderful day. Be happy. All the best. துலாம் ராசி அன்பர்களே. விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு தம்பதியர்களுக்கிடையே புரிதல் ஏற்படும். குடும்ப விவகாரங்களை பற்றி பிறரிடலில் வெளிப்படுத்தாமல் இருப்பது நல்லது. உங்களுடைய சொந்த விஷயங்களில் மன அமைதி போக்கோடு நடத்தினால் நல்லது. 3வது நபர்களுடைய தலையீட்டை தவிருங்கள். பிறருக்கு எந்த விதங்களிலும் உங்களுடைய கருத்துக்கள் தேவை இருக்காது. நீங்களாகவே முன்சென்று யாரிடத்திலும் வெளிப்படுத்தாதீர்கள். உங்களுக்கான மதிப்பையும் மரியாதையையும் உங்களுடைய சுய மரியாதையை காப்பாற்றிக் கொள்வது நல்லது. பிறருடைய குணநலன்களை அறிந்து செயல்படுங்கள். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் வெளியூர்களுக்கு போக வேண்டிய சூழல், வெளியிடங்களில் தங்கி படிக்கக்கூடிய ஏற்பாடுகள் நடக்கலாம். சிலருக்கு +2 தேர்வு முடிவுகள் அடுத்த கட்ட நிலைக்கு நல்ல கல்லூரியில் சேருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு படித்துக் கொண்டே வேலையில் ஈடுபட வேண்டும் என்கிற ஆசை இருக்கும். குடும்ப சூழ்நிலைகள் காரணமாக சில விஷயத்தை நீங்களே செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். எத்தனை பேர் இருந்தாலும் விருச்சிக ராசி அன்பர்கள் அந்த குடும்பத்திற்கு நீங்கள் தான் மிகப்பெரிய தூணாக இருந்து எல்லோரையும் வழி நடத்தக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய படிப்பு எந்த விதங்களிலும் தாழ்வான நிலைக்கு செல்லாதபடி பார்த்துக் கொள்வது நல்லது. உடல் அசதி, மனச்சோர்வுகள் இருந்தாலும் அதனை பெரிய அளவாக எடுத்துக்கொள்ளாமல் அதனை தவிர்த்து முன்னேறுவதற்கு பாருங்கள். உடல் ஆரோக்கியம் பற்றிய எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். சிந்தனைகள் அதிகரிக்கும். உறவினர்களுடைய ஆதரவு இருக்கும். ஒத்துழைப்பு மேம்படும். கால்நடைகள் வளர்ப்பவர்களுக்கு நல்ல வருமானம், விவசாயம் சார்ந்த துறைகளில் யோகமும் நல்ல நிலையும் உயர்வும் ஏற்படும். அரசு அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கக்கூடும். மருந்து சம்பந்தமான விற்பனைகள், பொருள் சம்பந்தமான விற்பனைகளில் இருப்பவர்களுக்கு நல்ல ஆதாயம் ஏற்படும். உணவு துறைகளில் இருப்பவர்கள், பயணிப்பவர்களுக்கு லாபம் கிடைக்கும். உங்களுடைய உழைப்புக்கு தகுந்தாற்போல் நிச்சயம் உங்களுக்கான வருமானமும் உயரும். தெய்வ வழிபாட்டில் ஈடுபடுங்கள். சிவசூரிய வழிபாடு உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். கடன் சம்பந்தமான சங்கடங்கள் திற ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் வழிபாடு நல்லது. ருண விமோக்ஷண ஸ்லோகங்களை உச்சரியுங்கள். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு, ஜுவலந்தம் சர்வதோமுகம், நரசிம்ஹம் பீஷணம் பத்ரம், மிருத்யோர் மிருத்யும் நமாமியகம் என்று வழிபட்டால் கடன் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். ருண ரோக சத்ரு தோஷங்கள் நிவர்த்தியாகும். எதிர்பாராத வகையில் ஒரு சிலர்கள் நண்பர்கள், நட்பு வட்டாரங்களின் மூலம், தெரிந்தவர்கள் முகாந்திரமாகவும், உறவுக்காரர்கள் முகாந்திரமாகவும், உடன் பிறந்தவர்கள் மூலமாகவும் சில உதவிகள் வர வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கல்வி ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்களில் புரிதல் ஏற்படும். பெற்றோர்களுடைய நல்ல ஆதரவு கிடைக்கும். வேலையில் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். கைக்கு பணம் வரும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்புகள் அதிகரிக்கும். நண்பர்கள் உதவி செய்யலாம். எதிர்பாராத வகையில் வெளியூர்களுக்கு பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நல்ல உதவிகள் கிடைக்கும். சாதகத்தை ஏற்படுத்தி தரும். நீண்ட கால முயற்சிகள் கைகூடி வரும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வேலும் மகிழும் துணை. Have a nice day and wonderful day. Be happy. All the best. விருச்சிக ராசி அன்பர்களே. தனுசு ராசி அன்பர்களுக்கு புதிய நம்பிக்கையோடு இந்த நாளை தொடங்குவீர்கள். எல்லா செயல்களையும் வெற்றிகரமாக முடிப்பீர்கள். காலதாமதங்கள் ஏதும் இல்லாமல் நினைத்த வேலைகள் நினைத்து அதுக்கு மேலாக
ஒரு படி உயர்ந்து மிக உன்னதமான நிலையில் வேலைகள் நடக்கும். கோச்சாரத்தின்படி பார்க்கும் பொழுது உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியை தரும். வருகையின் காரணமாக வீட்டில் சந்தோஷம் பெருக்கும். புதுமையான விஷயங்களை செய்ய நினைப்பீர்கள். குடும்ப நலன் காக்கப்படும். புதிய இடங்களுக்கு போவதற்கான திட்டங்களை வகுப்பீர்கள். வெளியிடங்களுக்கு, பிள்ளைகளோடு வெளியூர்களுக்கு பயணிப்பதற்கான சூழ்நிலைகள் சாதகமாக அமையும். பிள்ளைகளுடைய கல்வி நலன் திட்டத்திற்காக சில முதலீட்டை மேற்கொள்ள நினைப்பீர்கள். பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கை நலன் கருதி இடம், வீடு, மனை, நிலம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு காட்டக்கூடும். வண்டி வாகன பயணங்களினால் ஆதாயம் உண்டு. உடல்நிலை மேன்மை பெறும். ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் இருக்கும். சுகபோக வாழ்வினை பெறுவீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, வெளியூர்களுக்கு போக வேண்டிய சூழலில் இருப்பவர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படும். தெரிந்த வேலைகளில் மட்டுமே முழுமையாக உங்களை ஈடுபடுத்திக் கொள்வது நல்லது. தெரியாத விஷயங்களை பற்றி எதிலும் செய்யாதீர்கள். உங்களுக்குள் இருக்கக்கூடிய குறைகளை நிவர்த்தி செய்ய, உடல் சார்ந்த பிரச்சனைகள் தீர, பலகீனம் நீங்க, தன்னம்பிக்கை அதிகரிக்க, உற்சாகம் பிறக்க, தெய்வ கடாட்சம் சித்திக்க, தியானம், யோகாசனங்கள் செய்வது, முத்திரை பயிற்சிகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். பிரபஞ்சத்தினுடைய பேராற்றலையும் பிரபஞ்ச சக்தியையும் அதனுடைய அனுகிரகத்தையும் பெற நேர்மறையான எண்ணத்தோடு இருந்தாலே போதும். தனுசு ராசி அன்பர்கள், உங்களுடைய வியாபாரம் செழிக்கும். வருமானம் கைகூடி வரும். தாழ்வு மனப்பான்மை என்பது காணப்படாது. உங்களை நீங்களே உயர்த்தி கொண்டு செயல்பட துவங்குவீர்கள். தற்பெருமை எண்ணம் இருக்கக்கூடாது. வியாபார போக்கில் மக்களை அனுசரித்து நடக்க வேண்டும். ஒரு புதிய கிளைகளை தொடங்கலாமா என்கிற எண்ணங்கள் வரும். அகலக்கால் வைத்து அவதிப்படாதீர்கள். கிடைக்கக்கூடிய கடன் சார்ந்த விஷயங்களில் அக்கறையாக, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யாரோ ஒருவர் பணம் கொடுத்தாலும் கூட அதனை எப்படி சீக்கிரம் திருப்பி கொடுப்பது என்கிற கோணத்திலேயே வாங்கி பயன்படுத்தி திருப்பி கொடுக்க பாருங்கள். பிறகு பார்க்கலாம் என்றால் அது கிடப்பில் விழுந்துவிடும். ஆக கடனை அதிகப்படுத்தாமல் குறைக்க முயற்சி செய்வது நல்லது. உங்களுடைய ராசி நெருப்பு ராசி என்பதால் சூரிய பகவானை இந்த நாளை ஆளக்கூடிய கிரகமாக திகழ்கிறார். சூரிய நமஸ்காரம் செய்வது, வீட்டில் ஆதித்ய ஹிருதயம் ஸ்லோகங்கள் கேட்பது, சூரிய அஷ்டகத்தை கேட்பது விசேஷத்தை கொடுக்கும். விசேஷ பலன்களை அனுபவிப்பீர்கள். தம்பதியர்களுக்கிடையே சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும். குடும்ப ஒற்றுமை மேம்படும். நண்பர்கள், நட்புகளுடைய ஆதரவு கிடைக்கும். வங்கி கணக்கில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் தீரும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய முடக்கங்கள் அகலும். தொழிலை அபிவிருத்தி செய்ய நினைப்பீர்கள். நஷ்டத்தில் இருந்து வெளிவருவதற்கான சூழ்நிலைகள் சாதகமாக அமையும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்புடைய விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாள். ஆரோக்கியம் உண்டாக்கும். ஏற்றத்தை பெறுவீர்கள். பூராட நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வளர்ச்சி இருக்கும். சாதுரியமாக சிந்திப்பீர்கள். திறமை வெளிப்படும். அலுவலக காரியங்களில் உயர்வு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. உத்திராட நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்கள் திறமைகள் வெளிப்படும். குழந்தைகள் மூலம் நல்ல செய்திகள் வரும். நல்ல கருணை உள்ளம் கொண்டவர்களாக இருப்பீர்கள். எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் தானாக நடக்கும். தெய்வ அனுகூலம் உண்டு. Have a nice day and wonderful day. Be happy. All the best. தனுசு ராசி அன்பர்களே, வேலும் மகிழும் துணை. மகர ராசி அன்பர்களே, வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும். மக்கள் வருகை லாபத்தை தரும். புதிய பொருட்களை அறிமுகம் செய்து வைப்பீர்கள். மனதிற்கு பிடித்தது போன்ற விஷயங்கள் சீக்கிரமாகவே நடக்கும். சுதந்திர போக்கு உருவாகும். வியாபாரத்தை பன்மடங்கு பெருக்கி
வருமானத்தை அதிகரிப்பதில் ஆர்வம் உண்டாகும். மிகுந்த ஒரு சந்தோஷத்துடனும் குதூகலத்துடன் இந்த நாளுக்கான வேலையை துவங்குவீர்கள். காலை பொழுது சிவ வழிபாடு செய்வது, கோவிலுக்கு செல்வது, தீபங்கள் ஏற்றுவது அனுகூலத்தை தரும். இந்த நாள் நவமி திதியும் சேர்ந்து இருப்பதால் ஸ்ரீ ராமபிரானை வழிபட்டால் சகலவிதமான கர்ம வினைகள் தீரும், தோஷங்கள் அகலும், முன்னோர்களுடைய ஆசிகள் கிடைக்கும், பிதுர் தோஷம் நிவர்த்தியாகும். ஸ்ரீ ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநந்தனாய நாதாய சீதாய பதையே நமோ நமக என்று வழிபடுங்கள். முக்கியஸ்தர்களுடைய ஆதரவுகள் அதிகரிக்கலாம். பிரபலமானவர்களை சந்திப்பீர்கள். வருகிற குரு பெயர்ச்சி உங்களுக்கு பல நன்மைகளை செய்ய காத்திருக்கிறது. கோச்சாரத்தின்படி குடும்ப தேவைகள் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டே போகும். வருமானத்தை அதிகப்படுத்த நினைப்பீர்கள். பெரிய அளவில் சம்பாதிப்பதற்கான சூழ்நிலைகளை உருவாக்குவீர்கள். பிள்ளைகளுடைய படிப்புக்காக சில பணத்தை முதலீடு செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. மனம் நிம்மதி அடைய தெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது விசேஷம். குலதெய்வ கோவிலுக்கு சென்று வந்தால் மனதில் நிம்மதி பிறக்கும். உங்களுடைய தேவைகள் நிறைவேறும். சௌக்கியமாக இருப்பீர்கள். மாணவ மாணவிகள் படிப்பில் உற்சாகம் பிறக்கும். அடிப்படை கல்வியை மிக ஆழமாக ஆனந்தமாக தொடங்குவீர்கள். மேற்படிப்புக்கு முயற்சி செய்பவர்களுக்கு வெளிநாடு செல்ல வேண்டும் என்கிற எண்ணப்போக்கு இருந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய முயற்சிகளும் அதற்கு தேவையான ஆவணங்களை தயார்படுத்துவீர்கள். +2 தேர்வு முடிவுகள் உங்களுக்கு திருப்தியை தரும். மிகுந்த நாட்களாக நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்த காரியங்களை விறுவிறுப்பாக முடிப்பீர்கள். உயர்கல்வி மேற்கல்வி தொடருவதற்கான அடிப்படை தகுதிகளை வளர்த்துக் கொள்வீர்கள். நண்பர்களுடைய ஆதரவு, நண்பர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு படிப்புக்கு மிக உதவிகரமாக இருக்கும். திறமையை வெளிப்படுத்துவீர்கள். உத்தியோகத்திற்கு வேலைக்குண்டான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாள். புதிய புதிய பயன்பாடுகளை கொண்டு வருவீர்கள். உங்களைப் போல் திறமைகள் இல்லை என்பது போல பேச்சுக்கள் வெளிப்படும். மூத்தவர்கள் முதியவர்களுடைய ஆதரவுகள் அதிகரிக்கலாம். அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்பவர்கள் இந்த நாளில் வழிபாட்டோடு தொடங்குங்கள். சிவ சூரிய வழிபாடு அநேக கோடி லாபத்தை தரும். உடல் சூடு சம்பந்தமான பிரச்சனைகளை தவிர்க்க வேண்டும். ஒரு சிலருக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில், வீடு மனை வண்டி வாகனம் தொடர்பான விஷயங்களில், தாய்க்குண்டான நிலைப்பாடுகளில் அமைதி பொறுமையை கையாள வேண்டும். 4ஆம் வீடு சுகஸ்தானத்தில் சூரிய பகவானோடு செவ்வாய் பகவான் சஞ்சாரம். இடம் வீடு வாங்க நினைப்பீர்கள். இந்த நாளில் ஏதாவது ஒரு இடத்தை நோக்கி பார்க்க செல்வீர்கள். அதே போல வீடு மாற்றம் தொடர்பான எண்ணங்கள் வரலாம். உங்களுடைய செயல்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீர்ப்பீர்கள். பழைய சங்கடங்கள் தீர ஒரு சிலருடைய ஆதரவுகள் கிடைக்கும். ஆலோசனைகள் உண்டாக்கும். நலம் விரும்பிகளுடைய கருத்துக்கள் உங்களுக்கு மிகுந்த மகிழ்வை தரும். வருமானம், தொழில் தொடர்பான விஷயங்களில் கூட்டு தொழில் செய்பவர்கள் வர்த்தக துறைகளில் மிகுந்த சிந்தனையோடு இருக்க வேண்டும். மற்றவர்கள் சொல்வதில் உண்மை இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய நன்மை தீமைகளை ஆராய்ந்து செய்தால் நல்லது. அப்படியே சொல்வதை கேட்டு செய்யாதீர்கள். சில நேரம் சங்கடத்தை தரலாம். பொறுப்புகள் அதிகமாகும். தலை மீது சில பாரம் வரும். பிறரிடத்தில் ஒப்படைக்க முடியாத காரியத்தை நீங்களே செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். அலைச்சல் இருக்கும். அனுபவம் வரும். வண்டி வாகன பயணங்களில் பொறுமை நிதானம் தேவை. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய், புதன், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்புடைய செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிருஷ்ட திசை மேற்கு. அதிருஷ்ட எண் 6. அதிருஷ்ட நிறம் இளம் நீல நிறம். நட்சத்திர பலன். உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு உண்டாகும். குடும்ப நபர்கள் உங்களுக்கு அதிகமான ஒரு பலம் மிகுந்தவர்களாக இருப்பார்கள். உங்களுக்கு தேவையான எல்லா விதத்திற்கும் ஆதரவுகள் பிறக்கும்.
திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். தெய்வ சிந்தனை உடையவர்களாக இருப்பீர்கள். ஸ்ரீ சூரிய நாராயணர் வழிபாடு நன்மையை தரும். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். கூடுமான வரையில் மன அமைதி தேவை. தியானம், யோகாசனங்கள் நல்லது. இந்த நாள் ஏற்றம் நிறைந்த நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். மேலும் மகிழும் துணை. Have a nice day and wonderful day. Be happy. All the best. மகர ராசி அன்பர்கள். கும்பராசி அன்பர்கள். மனதில் புதுவிதமான எண்ணங்கள் உண்டாகும். பழைய பிரச்சனைகள் மறைந்து உங்களுடைய மனம் தெளிவடையும். தீர்க்கமாக தெய்வ வழிபாட்டில் உங்களுடைய கவனத்தை செலுத்தினால் சங்கடங்கள் மறைந்து குதூகலம் பெருக்க வாய்ப்புகள் உண்டு. நவகிரக வழிபாடு செய்வது, இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்வது நல்லதை தரும். குடிநீர் மற்றும் மோர், பழச்சாறு, பழ வகைகள், இப்படி நீர் சத்து நிறைந்த உணவுகளை தானமாக செய்தால் சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன தோஷங்கள், தாக்கங்கள் நீங்குவதை உணர்வீர்கள். எண்ணத்தில் தெளிவுகள் பிறக்கும். உங்களுடைய மனதில் பல வகையான யோசனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். திறமைக்கு உண்டானபடி வாய்ப்புகளில் சின்ன சின்ன சங்கடத்தை சந்திப்பீர்கள். அது பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது. ராகு பகவானோடு சந்திர பகவானுடைய இணைவு உங்களுக்கு சில நேரங்களில் சங்கடத்தை ஏற்படுத்திவிடும். மன உளைச்சல் இருக்கும். மன கவலை உண்டாக வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுடைய செயல்களில் இருக்கக்கூடிய சங்கடத்தை போக்க அமைதியாக இருப்பது நல்லது. கூடுமான வரையில் ஸ்ரீமன் நாராயணரை வழிபாடு பண்ணுங்கள். துர்க்கையம்மனுடைய வழிபாடு கும்பராசி அன்பர்களுக்கு இந்த நாள் நல்லது. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே, ஓம் தும் துர்காயை நமக என்று வழிபடுங்கள். ஸ்ரீ துர்கா தேவியினுடைய வழிபாடு உங்களுடைய சகல சங்கடத்தையும் நிவர்த்தி செய்து கண் திருஷ்டி, கெட்ட எண்ணங்கள், எதிர்மறை எண்ணங்கள் நிவர்த்தியாக்கும். நேர்மறை சிந்தனைகள் உருவாக்கும். நாக தேவதைகள், நாக சக்திகளுடைய, நாகராஜாக்களுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். புற்றுக்கோவிலில் விளக்கு ஏற்றுவது, பால் விடுவது, அரச மர விநாயக பெருமானை ஒரு முறை பிரதட்சணம் செய்வது நல்லது. உங்களுடைய எல்லை தெய்வங்களுடைய வழிபாடுதலை மேற்கொண்டால் பல சிறப்புகள் கிடைக்கும். வேலை வியாபாரங்களில் கவனமாக இருக்க வேண்டும். பண முதலீடுகளுக்கு ஏற்ற நாள் அல்ல. பெரிய பெரிய விஷயங்களை பற்றி யோசித்துக் கொண்டே இருப்பீர்கள். குழப்பம்தான் மிஞ்சும். கும்பராசி அன்பர்கள் அகலக்கால் வைக்க வேண்டாம். தெரியாத விஷயங்களை பற்றி பேசுதல் வேண்டாம். நினைக்கவும் வேண்டாம். புதிய நபர்களிடத்தில் எந்த ரகசியங்களையும் பகிராதீர்கள். அலுவலக வேலைகளில் செல்பவர்களுக்கு பொறுப்புகள் அதிகமாகும். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் சாதகமாக வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய், புதன், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்புடைய செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறம். நட்சத்திர பலன். அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகும். கவனித்து செயல்பட வேண்டும். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படும். உற்சாகமாக இருப்பீர்கள். பெரிய பெரிய சிந்தனைகள் வெற்றி பெறும். புரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஒப்பந்தங்கள் சாதகமாகும். தொழிலில் கைகூடி வரும். முக்கியஸ்தர்களுடைய பேச்சுக்கள் தன்னம்பிக்கையை உருவாக்கும். வேலும் மகிழும் துணை. Have a nice day and wonderful day. Be happy. All the best. கும்பராசி அன்பர்களே. மீனராசி அன்பர்களுக்கு நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல் மேம்படும். எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள்
சாதகமாக நடக்கும் வரையில் பொறுமை நிதானம் அவசியம். அவசர கதியில் எதையும் செய்யாதீர்கள். 5ஆம் அதிபதி சந்திர பகவான் உங்களுக்கு விரயஸ்தானத்தில் இருப்பதால் மனம் சார்ந்த குழப்பங்கள் சற்று தலை தூக்கும். வீண் பேச்சு வாக்குவாதங்கள் வைக்கக்கூடாது. பழைய பிரச்சனைகளை பற்றி இந்த நாள் பேசாதீர்கள். வெளியிட உணவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். மனதில் இருக்கக்கூடிய பய உணர்வுகளை தவிர்க்க இறை நாமம் ஜபம் பாராயணம் அனுகூலத்தை கொடுக்கும். ஸ்ரீ ராம மந்திரம் உங்களுக்கு மிக பெரிய ஒரு பாக்கியத்தையும் மனதில் திடத்தையும் நம்பிக்கையையும் கொடுக்கும். சாப்பிடக்கூடிய நேரத்தை காலம் கடந்து சாப்பிடாதீர்கள். நேரத்திற்கு உங்களுடைய வேலைகளை கவனிப்பது நல்லது. நவகிரக தோஷங்கள் தீர வேண்டுமானால், கிரக பாதிப்புகளில் இருந்து விடுபட வேண்டுமானால் தினம்தோறும் மீனராசி அன்பர்கள் உடற்பயிற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நாள் கூட தவறக்கூடாது. விலை உயர்ந்த பொருட்களில் கையாளுவதில் கவனம் தேவை. சில நேரம் ஞாபக மறதி வரலாம். அது மாணவர்களுக்கும் பொருந்தும். வேலைக்கு செல்லக்கூடிய தருணத்தில் கையில் வைத்திருக்கக்கூடிய பொருட்களை வேறு ஏதாவது இடத்தில் வைத்துவிட்டு தேடிக்கொண்டே இருப்பீர்கள். நேரம் காலதாமதமாக்கும். செய்ய நினைத்த காரியங்கள் சில நேரம் தவறி நடக்கும். எதையும் எதிர்பார்க்காதீர்கள். மனதை அமைதிப்படுத்துங்கள். தியானம் யோகாசனங்கள் தான் மிக மிக முக்கியம். இந்த நாள் வருமானத்தை பற்றியோ உங்களுடைய வியாபாரத்தை பற்றியோ தொழிலினுடைய நிர்வாகத்தை பற்றியோ சிந்திக்காதீர்கள். வேலையில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை லாவகமாக பக்குவமாக கையாண்டால் நல்லது. வேலையாட்களிடத்தில் வெறுப்பு உணர்வு இருக்கக்கூடாது. உங்களோடு பயணிக்கக்கூடியவர்கள் பற்றிய புரிதல்கள் உண்டாகும். வெளியூருக்கு தொடர்பான வேலை வாய்ப்புகள் சாதகத்தை கொடுக்கும். யாருக்கு என்னென்ன தேவை என்பதை கேட்டு பூர்த்தி செய்து வைப்பீர்கள். நல்ல உறக்கம் இருக்க வேண்டும். தூக்கமின்மை சார்ந்த பிரச்சனைகளினால் சில நேரம் அவதிப்படக்கூடும். படுத்தாலும் உங்களுக்கு கனவுகள் தொல்லைகள் இருக்கும். மாணவ மாணவிகள் எதிர்கால தேவை காக்க திட்டங்களை வகுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீர்கள். வெளிநாடுகளுக்கு சென்று படிக்க முற்படுவீர்கள். பிறருடைய விஷயங்களில் அதிகம் தலையிடாதீர்கள். இந்த நாள் உங்களுடைய செயல்களை பற்றி யாரிடத்திலும் வெளிப்படுத்தாமல் ரகசியத்தை காப்பது நல்லது. தொழில் ரீதியாகவும் சில முக்கிய நிர்வாகிகளோடு பேசக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இருந்தாலும் அந்த பேச்சுக்கள் உங்களுக்கு சரிவர அமையாது. நீங்கள் ஒரு கருத்துக்களை வைப்பீர்கள், மற்றவர்கள் வேறொரு கோணங்களில் கருத்துக்களை வைக்கக்கூடும். ஆக எதிரும் புதிருமாகத்தான் இருக்கும். கூடுமான வரையில் இந்த நாள் 4:30 6 மணி வரை என்பது ராகு கால நேரம். அந்த நேரத்தில் ஸ்ரீ துர்க்கையம்மனுடைய வழிபாடு நல்ல அநேக கோடி நன்மையை தரும். உங்களுக்கு இந்த நாள் கோச்சாரத்தின் படி நடக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தியாகும். சாதகம் நிறைந்த நாளாக அமையும். ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். தாயினுடைய உடல்நிலையில் எச்சரிக்கை அக்கறை தேவை. வீடு மனை வண்டி வாகனம் சார்ந்த எண்ணங்கள் மிகுதியாகும். பேச்சுக்களில் நிதானம் தேவை. விளையாட்டாக பேசி யாருடைய மனதையும் புண்படுத்தாதீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவங்க கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகளாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்: புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு புரிதல் மேம்படும். யாரிடத்தில் எதை பேசினால் வேலைகள் நடக்கும் என்கிற சூக்ஷ்மத்தை உணர்வீர்கள். மன அமைதி தேவை. உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எதிலும் சாதாரண வேலைகள் கூட இழுபறியாக இருக்கும். காலதாமதம் உண்டாகும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்கள் நல் வாய்ப்புகள் சாதகமாகும். தொழிலில் கவனம் தேவை. பேச்சுக்களை குறைத்து காரியத்தில் அதிக கவனம் செலுத்தினால் நல்லது. வேலும் மயிலும் துணை.
ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. ஆல் தி பெஸ்ட் மீனராசி அன்பர்களே. 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நம ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. முக்கியமான செய்தி, நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு ஃபோனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.